இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. நல்ல வேலை அவங்க சாப்பிட்ட பாய்சன் பிளட் முழுக்க பரவல. ஒரு 2 hours ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்புறம் நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். நாங்க போய் பார்க்கலாமா? பாருங்க, ஆனா டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. சரிங்க டாக்டர். தேங்க் யூ டாக்டர். ஷாலினி, ஷாலினி, அண்ணா, ஷாலினி எப்படி இருக்கு ஷாலினி? ஷாலினி என்ன மன்னிச்சிடு ஷாலினி. உன்னை நான் இங்க தனியா விட்டு போயிருக்க கூடாது. ஏன் ஷாலினி இப்படி பண்ண? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? என் அம்மா உன்னை திட்டுறாங்க, அவங்க உங்ககிட்ட பேசுங்கிறதுக்காக இப்படி ஒரு முடிவா எடுப்ப? இந்த பிரச்சனைக்கு தற்கொலைதான் ஒரு முடிவா? என்ன சொல்ற? ஏன் ஷாலினி இப்படி பண்ண? ஒரு நிமிஷம் என்ன பத்தி யோசிச்சு பாத்தியா நீ? இல்ல அன்பு. அம்மா அழாதம்மா. அதான் ஷாலினிக்கு எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. அண்ணி நீங்க அம்மாவை பாத்துக்கோங்க, நான் ஷாலினியை பாத்துட்டு வந்துடுறேன். வா. ஷாலினி நீ இப்படி பண்ணதுனால ஒரு நிமிஷம் எனக்கு உயிரே போயிடுச்சு. ஷாலினி இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். முதல்ல வெளியே போங்க. ஏய் அன்பு, ஏன் இப்படி அவங்க மேல கோவப்படுற? நான் தற்கொலை முயற்சி எல்லாம் பண்ணல அன்பு. பொய் சொல்லாத ஷாலினி, எனக்கு எல்லாமே தெரியும். அம்மா உன்னை திட்டினால்தான் நீ இப்படி பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். இல்ல. நீ தற்கொலை முயற்சி பண்ணாம உன் உடம்புல எப்படி பாய்சன் வந்துச்சு? ஐயோ அன்பு, எனக்கும் அத பத்தி எதுவுமே தெரியல. வீட்ல நீ ஆர்டர் பண்ணி அனுப்பின பிரியாணி தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி கேர் ஆகி மயக்கம் போட்டு விழுந்தேன். அப்புறம் என்னாச்சுன்னு எனக்கே தெரியல. நான் பிரியாணி ஆர்டர் பண்ணலையே ஷாலினி. போன் என்கிட்டயே இல்லையே. நான் பரேட்ல இருந்தேன். பரேட் முடிச்சுட்டு போன் எடுத்து பார்த்தேன். உன் நம்பர்ல இருந்து ஏகப்பட்ட கால் வந்துருந்துச்சு. நான் திரும்ப கால் பண்ணும்போது ஆனந்தி போன் எடுத்து நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்க, நீ பாய்சன் சாப்பிட்டதா டாக்டர் சொல்றாங்கன்னு சொன்னா. ஒருவேளை காலையில் நீ என்கிட்ட பேசும்போது அம்மா உன்னை திட்டிட்டு இருந்தாங்கல்ல, அந்த விரத்தியில் தான் நீ பாய்சன் சாப்பிட்டேன்னு நினைச்சேன். ஐயோ அன்பு, எல்லாத்தையுமே நீ தப்பா புரிஞ்சிருக்க. காலையில அத்தை முதல்ல என்ன எதுக்கு திட்டினாங்கன்னு தெரியுமா? அத்தை வந்து தண்ணி ஊத்தி அணைக்கலன்னா நான் எரிஞ்சு போயிருப்பேன் அப்பவே. இந்த பிரியாணில யார் விஷத்தை கலந்தது? அதான் அன்பு தெரியல. ஆனா அத்தை என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு நான் இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஆம்புலன்ஸ்ல வரும்போது அவங்க எப்படி துடிச்சாங்க தெரியுமா? அவங்க என்ன மருமகளா பாக்கல. ஒரு மகளுக்கு இப்படி ஆச்சுன்னா எப்படி துடிப்பாங்களோ அப்படி துடிச்சாங்க. பாத்தியா அன்பு, நடந்த பிரச்சனையை பத்தி தெரியாம ஷாலினியோட இந்த நிலைமைக்கு அம்மா தான் காரணம் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள போய் என்னெல்லாம் வார்த்தையை விட்ட நீ. அவங்க எப்படி அழுதுட்டு இருக்காங்க தெரியுமா? பாவம்டா. அவங்களோட கோவம் என்னடா? நிறமாத கர்ப்பிணியா இருக்கிற அவங்க பொண்ணு இப்ப புருஷனை பிரிஞ்சு நம்ம வீட்டுல இருக்காளே, அதுக்கு காரணம் நீங்க அவசரப்பட்டு பண்ணிக்கிட்டு இந்த கல்யாணம் தானே. அதுதான்டா அவங்களோட கோவம். மத்தபடி அவங்க ஷாலினியை வெறுக்கிற அளவுக்கு அவ்வளவு கொடுமைக்காரங்களாம் இல்ல. அதுக்கு போய் அவங்கள கொலகாரி கொலகாரின்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க. டேய், அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அன்பு, நான் நல்லாதான் இருக்கேன். எனக்கு எதுவும் ஆகாது. நீ போய் அத்தை கிட்ட முதல்ல பேசு. அவங்க பாவம். நீ பேசினதுக்கு முதல்ல போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. அன்பு போ, போய் அம்மா கிட்ட பேசு. போ போ அன்பு, போ.
அழாதம்மா, அழாதம்மா. இந்த அன்பு சரியான லூசுமா. அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அழாதம்மா, அழாதன்னு சொல்றேன்ல. அம்மா அழாதீங்கம்மா. அழாத, சொன்ன கேளுமா. அழாதம்மா. அம்மா அழாதம்மா, அழாதன்னு சொல்றேன்ல. ஏன் இப்படி பண்ற? அத்தை, அழாதம்மா. சொன்ன கேட்க மாட்டியா? அம்மா டேய் இருடா. அழாத. இப்ப எதுக்கிட்ட இங்க வர? இன்னும் அம்மாவை திட்டுறதுக்கு ஏதாவது மிச்சம் வச்சிருக்கியா? அண்ணா இல்லண்ணா. டேய், இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசி அவங்கள கஷ்டப்படுத்தினல. பாரு அம்மா எப்படி அழுதுட்டு இருக்காங்கன்னு. அறிவில்ல உனக்கு? வீட்ல என்ன நடந்துச்சு, ஷாலினி அம்மா எதுக்கு திட்டினாங்கன்னு ஏதாவது உனக்கு தெரியுமா? தெரியும் ஆனந்தி. இப்பதான் ஷாலினி எல்லாத்தையும் சொன்னா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ச்சே. மா மா என் முகத்தை கூட பார்க்க மாட்டியாமா? மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா. நான் தெரியாம கோவத்துல அவசரப்பட்டு அப்படி பேசிட்டேம்மா. மா என்ன பாருமா, என்கிட்ட பேசுமா. நான் செஞ்ச தப்புக்கு நீ என்ன திட்டு அடி இல்ல என்ன வேணா பண்ணுமா. ஆனா பேசாம மட்டும் இருக்காதம்மா. வேணாப்பா, போதும், என்ன விட்டுடு. இதுக்கு மேல நீ பேசுற ஒரு வார்த்தையை கேட்டாலும் என்னோட உயிரே போயிடும். மா ஏமா இப்படிலாம் பேசுற? ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் சொன்ன ஒரு வார்த்தையை உன்னால தாங்கிக்க முடியலையே. நீ என்ன என்னெல்லாம் கேட்ட? எனக்கு எப்படி இருந்திருக்கும்? மா நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. நான் அப்படி பேசுனதுக்கு எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுமா. மா நடந்தது என்னன்னு தெரியாம நீ ஷாலினியை திட்டினது, ஷாலினி எனக்கு தொடர்ந்து போன் பண்ணது, ஷாலினி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான்னு சொன்னது, அவ பாய்சன் குடிச்சிருக்கான்னு டாக்டர் சொன்னதா ஆனந்தி என்கிட்ட சொன்னது, அது எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேம்மா. மா மா ஷாலினிக்கு தான் ஆயிடுமோங்கிற பயத்திலயும் பதட்டத்திலயும் தான் ஏதோ அப்படி பேசிட்டேன். எனக்கு புரியுதுமா. நான் என்ன காரணம் சொன்னாலும் நான்